சிம்ரன் பங்கேற்ற ஒரு தனியார் ஃபங்க்ஷன்ல ஒரு விருதை வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசின பேச்சு தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டிங்கா போனது. இவங்க மறைமுகமா சொன்ன அந்த நபர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்காமலே நெட்டிசன்கள் ஒரு பேரை உருவாக்கி இவங்களதான் வந்து போட்டு தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி என்னதான் சிம்ரன் அவர்கள் சொன்னாங்க, அது எப்படி வந்து கனெக்ட் ஆச்சு இந்த ஆக்டரோட அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ரன் அவர்கள் தனியார் ஃபங்க்ஷன்ல ஒரு அவார்ட் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசின பேச்சு தான் இப்போ எல்லாமே ட்ரெண்டிங். அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி என் கூட நடிச்ச ஒரு கோ ஆக்டருக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், நீங்க பண்ண ரீசெண்டான ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், உங்க கேரக்டர் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆன்டி ரோல்ஸ் பண்றதை விட இது எவ்வளவோ மேல் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது பயங்கர ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அப்போதான் நான் என்ன சொன்னேன்னா, ஆன்டி ரோல்ஸ்லாம் வந்து ஒண்ணுமே இல்லதான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கன்னத்தில் முத்தமிட்டால என்னோட 25 வயசுல நான் நடிச்சிட்டேன் ஆன்டி ரோல்ல. பட் அந்த படம் வந்து எனக்கு பேர் எடுத்து கொடுத்தது. ஆன்டி ரோல் அக்கா ரோல்ன்றது கதையே கிடையாது. கேரக்டருக்கு நல்ல முக்கியத்துவம் இருந்தா எந்த ஒரு கேரக்டர்னாலும் நடிக்கலாம். உங்களை மாதிரி டப்பா ரோல்ஸ்ல நடிக்கிறத விட இது எவ்வளவோ மேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ரீசெண்டாவே நமக்கு தெரியும், ஒரு பெரிய மாஸ் ஆக்டரோட ஃபிலிம்ஸ் வருதுன்னா அதுல ஹீரோயினுக்கு ஒரு ரோலே இருக்காது. ஒன்லி லவ் போர்ஷன்ஸ் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் இருக்குமே தவிர முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஹீரோவை சுத்தியே தான் அந்த கதை வளம் வரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாவே இருக்கு. எதுக்கு ஆக்ட்ரஸை நடிக்க வச்சுட்டு சும்மா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அதை வந்து முதன்மையா சொல்லிதான் சிம்ரன் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எப்படி போய் முடிஞ்சிருச்சுன்னா, டப்பா ரோல்ஸ்ல வந்து நடிக்கிறத விட அப்படிங்கறத டப்பா காட்டல் ஜோதிகாவோட போய் முடிஞ்சிருச்சு. அதாவது இவங்க ஜோதிகாவை தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஜோதிகா பாலிவுட்ல பயங்கர பிஸியா இருக்காங்க. இங்க ஹீரோயினா நடிச்சவங்க, முதன்மையான கேரக்டர்ல நடிச்சவங்க அங்க பாலிவுட்ல போய் வெறும் சைட் ஆக்டர் ரோல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாலிவுட்ல இப்ப வரைக்கும் ஜோதிகாவோட பேர் இடம் பெறவே இல்லை. சிம்ரன் கூட பாலிவுட்ல நடிச்சாங்க, ஆனா ஹீரோயினா தான் நடிச்சாங்க. ஜோதிகாவும் பாலிவுட்ல நடிச்சாங்க, ஹீரோயினா தான் நடிச்சாங்க. பட் மறுபடியும் பாலிவுட் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில சைட் ஆக்டர்ஸ் ரோல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரசிகர்கள்லாம் சொல்றாங்க. இப்போ இது இப்படி போய் முடிஞ்சனால இப்ப ஜோதிகாவை போட்டு சம்பந்தமே இல்லாம தாக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அது ஜோதிகா இல்ல, அது திரிஷா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. ஏன்னா சிம்ரன் தன்னோட கோ ஆக்டர் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா திரிஷாவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, விடாமுயற்சியிலும் நடிச்ச திரிஷாக்கு பெரிய ரோல் கிடையாது, குட் பேட் அக்லிலையும் நடிச்ச திரிஷாக்கு பெரிய ரோல் கிடையாது. இதே மாதிரி பல படங்கள்ல திரிஷா நடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ரோலே கிடையாது. சோ இத பத்தி தான் சிம்ரன் வெளிப்படையா பேசியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. ஆனா நமக்கு நல்லாவே தெரியும், சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்துருக்கோம், சிம்ரன் வெர்சஸ் ஜோதிகா எப்படி இப்ப திரிஷா வெர்சஸ் நயன்தாரா இருக்கோ அப்ப சிம்ரன் வெர்சஸ் ஜோதிகா தான். சோ சிம்ரன் ஒருவேளை ஜோதிகாவை சொல்லிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வருது. ஏன்னா ரீசெண்டா ஜோதிகாவோட ஹவுஸ் பார்ட்டில நிறைய நட்சத்திரங்கள் கலந்துருந்தாங்க. சோ ஜோதிகாக்கு சிம்ரன் ரொம்ப க்ளோஸ். அப்படி இருக்கிறப்ப ஜோதிகாவோட ஹவுஸ் பார்ட்டில சிம்ரனை மட்டும் காணோம். சோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே இதெல்லாம் வந்து ஜோதிகா தான் சொல்லியிருப்பாங்க, ஜோதிகாக்கு தான் இது அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி ஜோதிகாவா சமீபத்துல இந்த கங்குவா படத்தின் மூலம் புலந்துட்டு இருந்தாங்க. இப்ப சிம்ரன் ஜோதிகாவை தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, சிம்ரன் வந்து நிஜமாவே கரெக்டான விஷயத்த சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு.